போன டைம் நம்ம மிளகா காட்டுக்கு மருந்து அடிக்கும் போது நம்மளால் அடிக்க முடியலைங்க. ஏன்னா நம்மளுக்கு அடிப்பட்டதுனால நம்மளால் வந்து மருந்து அடிக்க முடியல. அதனால் வேறு இன்னொன்று வச்சு மருந்து அடித்தோம். அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். என்ன தவறு பண்ணிட்டாருன்னா, வேறு ஒரு காட்டில் வந்து களைக்கொல்லி, அதாவது வந்து பில்லு சாகிற மருந்து அதை அடிச்சுட்டு வந்து அப்படியே டேங்க் வந்து சுத்தம் படுத்தாமல் சரியாக கழுவாமல் நம்ம மிளகா காட்டில் வந்து மருந்து அடிச்சிட்டாரு. அடித்ததுனால என்ன ஆச்சுன்னு நீங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். செடியில் வந்து ஒரே ஒரு தலை கூட இல்லை, எல்லா தலையுமே கொட்டிச்சு. இதுக்கப்புறம் இது வந்து தலைச்சும் வராது. நான் வேணும்னா உங்களுக்கு வந்து பிடுங்கி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு தலை கூட இல்லை, வெறும் மிளகா மட்டும்தான் இருக்குது. அதான் ஏற்கனவே விட்டு மிளகா. இதில் விட்ட பிஞ்சு பூவு எல்லாமே கொட்டிக்கிச்சு, ஒன்று கூட வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் நஷ்டம் தான், என்ன பண்ணுறது. ஆனால் இதுக்கப்புறம் இது மலைக்கு வச்சு ஓட்ட வேண்டியதான். எந்த செடியும் தேர்ந்து தெரியல. மாதிரி அவங்க ஒரு சின்ன தவறு பண்ணதுனால இப்போ இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் நம்ம அவங்கள போய் கேட்க முடியும்? எதுவும் கேட்க முடியாது. இருந்தாலும் ஓகே, சரி, ஓகே மக்களே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து தவறுலாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தெளிவாக பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி விவசாயம் பண்ண பிடிக்கும்னா